பிரைஸ் லார்ட். இன்றைய தியானத்திற்கு ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஒரு தென்னை மரத்தை நம்ம பார்க்கும்போது, அந்த தென்னங்கீற்று நம்ம வைக்கும் போது, அந்த கன்று வைக்கும்போது பார்த்திங்கன்னா, அது ஒவ்வொரு நாளும் நீர் பாய்ச்சி ஒரு சீசனில் அதுக்கு உரம் கொடுத்து அதை பராமரிக்கும் போது, நல்ல வெயில் இருக்கிற இடங்களில் அதை பராமரிக்கும் போது ஒரு 7 to 10 வருஷத்தில் அது நல்ல கனி கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடிகிறது. நம்ம ஜெப வாழ்க்கையும் அப்படி தான். நம்ம இன்றைக்கி ஜெபங்களாக ஒரு காரியத்திற்காக தேவனிடத்தில் விதைக்கிறோம். ஒரு சில பேருக்கு அது சீக்கிரமாக நடந்து விடுகிறது. ஆனால் ஒரு சில பேருக்கு கர்த்தர் காக்க வைக்கிறார். அந்த காக்க வைக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம சோர்ந்து போகாமலும் இளைப்படையாமலும் இருக்க அவரே நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குறார். இந்த சூரிய வெளிச்சத்தை போல் தேவனுடைய வார்த்தை நீர் பாய்ச்சுகிறது. என்னென்னா, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் சோர்ந்து போகாமல். அப்போ அந்த உரங்கள் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு சீசன்லேயும் தேவன் பேரில் நம்ம விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுகிறது. அதாவது இந்த வார்த்தையை கேட்கும்போது ஒவ்வொரு நிலையிலும் நம்மளுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ ஏன் இந்த தென்னங்கீற்றை குறித்து சொல்கிறோன்னா, அதுதான் கூடுதலான காலம் எடுக்குது, அது உயர்ந்தோங்கி வளருகின்றதாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கான திட்டங்கள் உயர்ந்தனவாக இருக்கும் போது பதில்களும் காத்திருந்து பொறுமையாக தான் வரும். அதனால் ஒருபோதும் நம்ம சோர்ந்து போகவும் கூடாது, இளைப்படையவும் கூடாது. மாறாக ஜெபம் என்னும் அந்த நீர் பாய்ச்சலை கொடுத்து கொண்டே இருக்கணும். விசுவாசத்தை வளர்த்து கொண்டே இருக்கணும். தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக நம்ம உட்கொண்டு கொண்டே இருக்கணும். அவ்வாறாக செய்யும் போது பார்த்திங்கன்னா, கழுகுகளை போல் நம்ம புது பலன் அடைந்து உயர வானங்களில் நம்மளால் எழும்ப முடியும். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு அந்த கிருபைகளை தருவதற்காக நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உமக்கு காத்திருக்கும் போது ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள், எங்கள் விசுவாசம், வேத தியானம் இன்னும் அதிகரிப்பதாகப்பா. உம்மோடு கூட இருக்கிற ஐக்கியம்